எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்விட்டர் ஜோ ஸ்டான்லி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸல் விபிஐயில் இமிடியேட் விண்டோனா என்ன, அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, அதை பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்க்க போகிற இந்த தேர்ட் வீடியோவில் வந்து நாம் ரன் டைமில் எப்படி நம்மளோட ஷீட் நேமையோ அல்லது நம்ம ஒர்க் நேமையோ நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய எக்ஸல் ஷீட் நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஒரு புது டெம்ப்ளேட் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இது தேர்ட் கிளாஸ்னால third03_ புக்குன்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த செல்லில் பாருங்கள், இது வந்து இந்த செல்லில் எதுவுமே வேல்யூஸ் இல்லை. இங்கே இருக்கிற எந்த ஷெல்ஸ்லுமே எந்த வேல்யூஸுமே இல்லை. கீழே இந்த பாட்டமில் பாருங்கள், ஷீட் நேம் ஷீட் 1 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஒர்க் புக் நேம் என்ன, இந்த அப்ளிகேஷன் நேம் என்ன, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இமிடியேட் விண்டோ நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், விஷுவல் பேசிக் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Alt F11 கொடுத்தாச்சு. அண்ட் தென் இந்த எடிட்டரில் கீழே பாருங்கள், இந்த இமிடியேட் விண்டோ நான் எடுத்துக்கிட்டேன். இதில் நார்மலாக நிறைய பேசிக் கால்குலேஷன்ஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 25 × 25 எவ்வளோ அப்படின்னு கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 625 அப்படின்ற விஷயமும் சொல்லும். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனால் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஷீட்டோட நேம் எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட இங்கே 3 ஷீட்ஸ் இருக்குது. இந்த 3 ஷீட்ஸையும் ஒவ்வொன்றா நான் மாற்றுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், question mark APPLICATION அப்ளிகேஷன் கொடுக்குற. இது மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு விஷுவலாக காட்டிடுச்சு. இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, question mark work sheets of one.name அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக பாருங்கள் எனக்கு ஷீட் 1 வந்துருச்சுங்களா. இதே நான் மேனுவலாக நான் மாற்றணும், ப்ரோக்ராமாக நான் மாற்றணும் அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் தான். அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நான் ஜோசன் கொடுக்குறேன். ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஜோசனுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் நம்ம ஷீட் நேம் ரன் டைமில் மாற்றணுமோ அப்போ நம்ம இந்த கோடிங்கை வச்சு ஈஸியாக நான் மாற்ற முடியும். இதே எனக்கு செகண்ட் நேம் எனக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் நேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து டியூட்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு செகண்ட் ஷீட்டும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே டியூட்டர் அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த கோடில் ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ஷீட் நேமை ரன் டைமில் விபிஐ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு ரன் டைமில் ஒரு எக்ஸல் ஷீட் ஜென்ரேட் ஆகணும். அப்போ வந்து எனக்கு இந்த ஷீட் இந்த நேமில் தான் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நாம போய் மேனுவலாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ எத்தனை ஷீட்ஸ் இருந்தாலும் ரன் டைமில் ஈஸியாக உங்களால் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. நாளைக்கு இன்னொரு டாபிக்கோட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.